Hi guys, welcome to Friendship Lake. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா இந்த மாதிரி கைன் மாஸ்டில் தான் நம்ம இதை எடிட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க guys. நம்ம சேனல் மட்டும் வியூஸ் மட்டும் போதும், அந்த சப்ஸ்கிரைபரே போக மாட்டோம். சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க guys. அப்போ தான் நான் போடுறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பக்கத்தில் பெல் பட்டன் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வீடியோஸ் மட்டும் தான் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கைன் மாஸ்டர் ஆப் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் வந்துடுங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் ஆப் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கைன் மாஸ்டர் ஏதாவது ஒரு கைன் மாஸ்டர் இருக்கும். அது கைன் மாஸ்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் இப்படி தான் இருக்கும் கைஸ். இது பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 16:9 கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லிங்க்கெல்லாம் ஆல் மெட்டீரியல் லிங்க்கும் டெம்ப்ளேட் லிங்க்கும் அண்டு சேர்த்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. இது முன்னாடி வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா வந்துடுங்க. மறுபடியும் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை குரோமா கீன்னு கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இது ஒரு 55 கீழே கருத்து வச்சுக்கோங்க கைஸ். இந்த டவுனில் இருக்குல்லையே இது ஒரு 55 வச்சுக்கோங்க. டாப்பில் இருக்கிறது ஒரு 37 கிட்ட வச்சுக்கோங்க கைஸ். இந்த மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயரில் வாங்க. மீடியா கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பாயை வச்சு எடிட்டிங் பண்ணுமோ அந்த பாயை எடுத்துக்கோங்க கைஸ். இப்போ நான் எடுத்துக்கிறேன். நான் தளபதி அண்ணாவை எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணிக்கலாம் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருக்கேன். வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க கைஸ். வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு தாசி போயிடுச்சுன்னா ட்ரிம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிட்டா கரெக்டாக வந்துடும். 30 செகண்டு வீடியோவும் எண்டு வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணா ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த கீ சிம்பிள் மாதிரி இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணா ஃபோட்டோவை லைட்டாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருங்க. லைட்டாக இப்போ மூவ் பண்ணிக்கோங்க. இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஓ போட்ட மாதிரி அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படியே நேராக எடுத்துகிட்டு வாங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருங்க கைஸ். இப்படி வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எண்டில் வந்துடுங்க. எண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி தான் கைஸ். அங்கே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த மாதிரி இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க கைஸ். கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இதையும் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி வர பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல கைஸ். இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணிங்க. இப்போ எந்த கெல் வேணுமோ அந்த கெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அண்டு கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க. இதை பார்த்தீங்கன்னா க்ராப்பிங்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் கொடுத்துட்டு ஃபெதரை லைட்டாக கூட்டுக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 22 வச்சுட்டு டிக் கொடுத்துறேன். வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் பண்ணுறதோ வேணும், உங்களுக்கு எவ்வளோமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணுற பிறகு டிக் கொடுத்துருங்க. இதையும் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் வச்சுக்கோங்க கைஸ். ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ட்ரிம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கெல் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு இல்லை கீ சிம்மனில் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ தூரம் மூவ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க கைஸ். இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லாஸ்ட்டில் போயிடுங்க. எண்டில் நம்ம தளபதி என்ன எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் மெத்தட் கைஸ். இப்போ இந்த ஃபோட்டோவை இதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சூப்பராக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி லைட்டாக முன்னே போயிடுச்சுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக இடத்துல வச்சுருங்க. இந்த ஃபோட்டோவும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டை
இதில் பார்த்தீங்கன்னா ஜூம்னு இருக்கும், ஸ்லிப் டு ஸ்க்ரீன் இருக்குல்ல, இது ஃபுல் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. குரோமா கீ கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த இலை வந்து வீர டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சூப்பராக இருக்கு இல்லையா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்கு அந்த லிரிக்கலாக சாங்காக வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்கல் சாங் வச்சுருக்கேன், அதை நான் கிளிக் பண்ண போகிறப்போ இந்த சாங் தான் கைஸ். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்னு கொடுத்து டிக் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணிக்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த எழுத்து தெரியும். அதனால தான் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா க்ராப்பிங் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துட்டு மாஸ்க்கை கொடுத்துட்டு லைட்டாக க்ராப் பண்ணிவிட்டு மாஸ்க் கொடுத்துட்டு ஃபெதர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட்டிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபெதர் கூட்டல, அப்படி டிக் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவையான இதில் கூட்டிக்கலாம். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட் பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நான் சாங் டெம்ப்ளேட் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிட்டு நான் மியூட் பண்ணிடுறேன், இல்லை எனக்கு காப்பிரைட் வந்துடும். அதனால் நான் மியூட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேயரில் கிளிக் பண்ணுங்கள். முன்னாடி வந்துட்டு லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு மை ஸ்டோர்ஸ் ஃபாக்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைன்மாஸ்டர் ஆப்லேயே தான் இருக்கும். இந்த சிம்பிள் வீட்டு சிம்பிள் மாதிரி இல்லை, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் நெட் ஆஃப் பண்ணியிருக்கேன். நெட் ஆன் பண்ணிட்டு மை ஸ்டோர் சேஃபன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து லாஸ்ட் லைனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி வச்சுருங்க கைஸ். இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதையும் டிக் கொடுத்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வச்சுக்கோங்க கைஸ் வீடியோ. இப்போ இதையும் நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெமோ காட்டுறேன் கைஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கைஸ். இதே மாதிரி தான் நம்ம வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கைஸ், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்போர்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு 1440 கொடுத்து ஃப்ரேம் ரேட் 13 கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க கைஸ். எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லோவில் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டோட பார்த்தீங்கன்னா 38.15 MB இருக்குது. இதில் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி.